சிம்பிளிஃபிகேஷன்ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 1/7 plus 6 1/7 வகுத்தல் 9/7 divided by 1 1/9 வகுத்தல் 7/9 plus 4/9 வகுத்தல் 4/3 is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க 2 × 7 14 14 plus 1 15 வகுத்தல் 7 plus இங்க 6 × 7 42 plus 1 43 வகுத்தல் 7. சோ அப்ப டினாமினேட்டர் காமனா இருக்கு. அப்ப ஆட் பண்ணிக்கலாம். சோ 15 plus 43 58. இங்க வகுத்தல் இருக்கு. பெருக்கல் போட்டு அப்படியே ரிவர்ஸ்ல 9/7 இருக்குது. அப்படியே ரிவர்ஸ்ல 7/9 எழுதிக்கலாம். அப்போ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 58/9. நியூமரேட்டர்ல 58/9. சோ நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பார்க்கலாம். சோ நான் போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும் சால்வ் பண்ணலாம். இங்க 4/9 வகுத்தல் இருக்குது. நம்ம பெருக்கல் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 3/4. சோ இந்த 4க்கு அப்படியே 4 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 3க்கு 9 கேன்சல் பண்ணுமா 3 9. இங்க என்ன இருக்கும் 1/3. முன்னாடி பிளஸ் இங்க 7/9. சோ அப்போ எல்சிஎம் எடுத்துமா 9. இங்க 3 இங்க 7 ஆட் பண்ணா 10/9. சோ இந்த இடத்துல 10/9. சோ இங்க பாத்தீங்கன்னா 1 × 9 9 + 1 10/9 வகுத்தல் 1 வகுத்தல் இந்த 10/9. சோ என்ன பண்ணலாம் வகுத்தல் இருந்துச்சுன்னா பெருக்கல் போட்டு 9 10/9 9/10 ரைட் பண்ணிக்கலாம். சோ அப்படியே இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க என்ன பேலன்ஸ் இருக்கும் 58/9 மட்டும் இருக்கும். சோ ஆன்சர் will be 58/9. அடுத்த சம் பார்க்கலாம். இரண்டு எண்களின் LCM 2079 மற்றும் அவற்றின் HCF 27. அவற்றில் ஓர் எண் 189 எனில் மற்றொரு எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இரண்டு எண்கள் கேட்டாவே நம்ம x × y = LCM × HCF. ஸோ இங்கே ஓர் எண் 189 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அப்போ x × 189 = LCM. LCMங்கிறது 2079 இன்ட்டு HCFங்கிறது 27. ஸோ நெக்ஸ்ட் x = 2079 பெருக்கல் 27. இந்த 189 பக்கம் வச்சுன்னா டிவைடில் வரும் 189. இதை கேன்சல் பண்ணுமா 7 டைம் வரும். அகைன் 2079 கேன்சல் பண்ணுமா. ஸோ நெக்ஸ்ட் 2079 7ஆல் கேன்சல் பண்ணுமா 297 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 9/18 வகுத்தல் 27/3 3/14 பெருக்கல் √6561 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது 9 3² ரைட் பண்ணலாம். அப்போ 3² ஹோல் பவர் 18 வகுத்தல் இந்த 27 3³ ரைட் பண்ணலாம். அதுக்கு மேலே பவரில் 3 இருக்கு. இந்த இன்னுங்கிறதுக்கு பெருக்கல் 3/14 பெருக்கல் நெக்ஸ்ட் இந்த 6561ங்கிறது 81 × 81 ரைட் பண்ணலாம். அப்போ ஒரு 81 வெளியில் எடுத்தோமா 81 வரும். 81ங்கிறது 3/4 ரைட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 3/4 வரும். ஸோ நெக்ஸ்ட் 3/2 × 18 36 கீழே 3/3 × 3 3/9 இன்ட்டு இங்கே 3/14 இன்ட்டு இங்கே 3/4. ஸோ இங்கே அடிமானம் சேமா இருக்கு. ஸோ நம்ம அடுக்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பவர்ல 36 இருக்குது. இங்க பவர்ல 14 + 9 23 இருக்குது. அப்போ 36ல 23 போச்சுன்னா 3/13 இன்ட்டு இங்க 3/4. ஸோ இங்க அடிமானம் சேமா இருக்கு. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ 3/13 + 4 17 3/17. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 525 + 175² மைனஸ் 525 மைனஸ் 175² டிவைடட் பை 525 பெருக்கல் 175 என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா a + b ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்கு. இதை 4 × a × bன்னு ரைட் பண்ணலாம். இங்கே ஏங்கிறது இது பிங்கிறது இது. அதே மாதிரி இது a இது b இது a இது b. அப்போ இங்கே 4 × ab. அப்போ மேலே நியூமரேட்டரில் 4 × aங்கிறது 525 பெருக்கல் பிங்கிறது 175 வகுத்தல் கீழே 525 பெருக்கல் 175 இருக்கு. ஸோ இதுக்கு அப்படியே இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 4. ஸோ ஆன்சர் வில் பி 4.
அடுத்த சம் பார்க்கலாம். பின்வரும் விகிதங்களை இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்றாங்க. 15:7, 5:11, 21:77. ஸோ இந்த 15:7 15 வகுத்தல் 7 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி 5:11 5 வகுத்தல் 11 ரைட் பண்ணலாம். 21:7 21 வகுத்தல் 77 ரைட் பண்ணலாம். இதுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 77. ஸோ உங்க 7 எத்தனை டைம் இருக்குன்னா 77 வரும் 11. அப்போ 11 × 15 165 வகுத்தல் 77. அதே மாதிரி இங்க 11 இருக்கு. அப்போ 11 எத்தனை டைம் இருக்குன்னா 77 வரும் 7 டைம். அப்போ 7 × 5 35 வகுத்தல் 77. அதே மாதிரி இங்க 77 21 வகுத்தல் 77. ஸோ கொஸ்டின்ல இறங்கு வரிசையில் எழுதுன்னு சொல்றாங்க. அப்ப பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ. ஃபர்ஸ்ட் 165 பெரிய வேல்யூ, அதுக்கு கீழே 35, அதுக்கு கீழே 21. அப்போ இதுக்கான ரேஷியோ 15:7. அதுக்கு அடுத்த ரேஷியோ 5:11. அதுக்கு அடுத்த ரேஷியோ 21:77. சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். x = 1/12 × 13 + 1/13 × 14 + 1/14 × 15 + up to 1/23 × 24. y = 1/36 × 37 + 37 × 38 + 1/38 × 39 up to 1/71 × 72 எனில் x / y = என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? x = இங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க 1 வகுத்தல் 12 மைனஸ் 1 வகுத்தல் இந்த கடைசி வேல்யூ 24. ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 24. இங்க 2 12 24 மைனஸ் 1. அப்போ 1/24. எக்ஸோடைய மதிப்பு 1/24. அதே மாதிரி y = 1 ஃபர்ஸ்ட் வேல்யூ 36. 1/36 மைனஸ் கடைசி வேல்யூ இங்க பாருங்க 1/72. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா 72. இங்க 2 36 72 மைனஸ் 1 = 1/72. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? x / y. அப்போ x உடைய வேல்யூ 1/24. எப்பவுமே கீழே வரும், அதாவது நம்ம வகுத்தல்ல வரும் y. அப்போ நம்ம பெருக்கல் போட்டு தலைகீழ எழுதிக்கலாம். 72/1 எழுதிக்கலாம். அப்போ = 72/24. ஸோ 72 24 கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 187 வகுத்தல் 17 பெருக்கல் a மைனஸ் 3 × 3 வகுத்தல் 8² மைனஸ் 9 பெருக்கல் 7 பிளஸ் a² = 1 எனில் a இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. 187 வகுத்தல் 17. 187 17 கேன்சல் பண்ணா 11 இன்ட்டு இங்க என்ன இருக்கு a. இங்க 3 × 3 9 வகுத்தல் டினாமினேட்டர்ல 8² 64 மைனஸ் 9 × 7 63 பிளஸ் a². அப்போ 11 × a மைனஸ் 9. 64 63 போச்சுன்னா 1 பிளஸ் a². ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல இருந்து பார்த்தோமா ஏக்கு என்ன வேல்யூ போட்டோமா c = இங்க 1 வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் இங்க ஏக்கு 2 போடலாம். 2 × 11 22 மைனஸ் 9 / 1 பிளஸ் 2² 4. ஸோ 22ல 9 போச்சுன்னா 13 இங்க 5 = 1 வரல. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க. இங்க ஏக்கு பதிலாக 1 போட்டோமா 11 × 1 11 மைனஸ் 9 வகுத்தல் இங்க 1 பிளஸ் 1². அப்போ 1 தான் வரும். இப்போ 11ல 9 போச்சுன்னா 2 கீழே 1 பிளஸ் 1 2 = 1 வருது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சம் பார்க்கலாம். 95 பெருக்கல் 105 = x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு பேஸா 100 வச்சுக்குவோம். இந்த 100ல எத்தனை மைனஸ் பண்ணா 95 வரும் 5. அதே மாதிரி இந்த 100ல எத்தனை கூட்டினா 105 வரும் 5. ஓகேங்களா? இது ஆக்சுவலா a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி இந்த ஃபார்முலா இருக்கு. = a² மைனஸ் b². இதுல ஏங்கிறது 100 பிங்கிறது 5. அதே மாதிரி இங்கேயும் ஏங்கிறது 100 பிங்கிறது 5. a²ங்கிறது 100². அப்போ 100² என்ன வரும் 10,000 வரும். மைனஸ் b²ங்கிறது 5. 5² 25. 10,000ல 25 போச்சுன்னா 9,975. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் வச்சியும் நம்ம அனதர் மெத்தட் பார்த்தோம்னா இங்கே 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ 5 × 5 25.
ஸோ இந்த வேல்யூஸ் பாருங்க, கடைசியா இருக்கிற வேல்யூ எந்த வேல்யூ 25ஆல வகுப்படும்னு பார்த்தோம்னா இந்த 25 மட்டும் தான் 25ஆல வகுப்படும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் 1/x = 3 எனில் x² + 1/x² என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, இங்க என்ன வேல்யூ இருக்கோ, இங்க 3 இருக்கு, அப்போ 3², இங்க ஸ்கொயர் வந்துச்சுன்னா 3² - 2, அது இந்த இடத்துலயும் பிளஸ், இந்த இடத்துலயும் பிளஸ் வந்துச்சுன்னா -2 = 3² 9 - 2 = 7. ஆன்சர் will be 7. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, x - 1/x = 5 எனில் x² + 1/x² என்ன கேக்குறாங்க. ஸோ சேம் மெத்தட் தான். இப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும், அதே மாதிரி இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணா 5², நம்ம இந்த இடத்துல என்ன போட்டோம், -2 போட்டோம். ஆனா இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம +2 போட்டுக்கணும். அப்ப 5² 25 + 2 = 27. ஆன்சர் will be 27. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். x + 1/x = 3 எனில் x³ + 1/x³ என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கியூப் பண்ணிக்கணும். அப்போ இங்க 3 இருக்கு, 3³ மைனஸ் இந்த இடத்துல பிளஸ் வந்துச்சுன்னா -3 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. இங்க 3³ 27, இங்க 3 × 3 9, 27ல 9 போச்சுன்னா 18. ஆன்சர் will be 18. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, x - 1/x = 4 எனில் x³ + 1/x³ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க கியூப் வந்து என்ன பண்ணணும், இங்க இருக்கிற வேல்யூ கியூப் பண்ணணும். அப்போ 4³ மைனஸ், அதாவது இங்க பிளஸ் வந்தா மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் வந்தா பிளஸ், இங்க என்ன 3 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. 4³ 64 + 3 12 = 64 + 12 76.